ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சமீபத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்து வெளியான கோட் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ படம் பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. படம் பார்த்தவங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபர்தராக பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பாயிலர் அலர்ட்ஸ் இருக்க போது. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா பெருசாக ஹைப் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பெருசாக ஹைப் கிடையாது. லியோ அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஹைப் எனக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போடுன்னு ஒரு சாங் வந்துச்சு, அதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அடுத்தது செகண்ட் சிங்கிள் வந்துச்சு. ஸோ அதை கேட்டுட்டு இதை கேட்டோன்னே பரவாயில்ல, விசில் போட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் ஸ்டிக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பார்க் சாங் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டை சாங் வந்துச்சு. ஓகே, இந்த 4 ஆல்பமும் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் எனக்கு ஓரளவு கேட்க பிடிச்சிருந்துச்சி, நல்லா தான் இருக்குது. அண்டு என்ன பழைய இவன் தான் மிஸ் ஆகுறாரு. இருந்தாலும் 4 பாட்டும் ஏதோ ஓகே, பரவாயில்ல, கேட்கலாம். ஸோ ஒரு படத்தோட ஹைப்பே அந்த சாங் தான் இல்லையா? சாங்கே பார்த்திங்கன்னா பெருசாக ஹைப் ஏற்றலை. படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஹைப்பும் இல்லை. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வர வரைக்கும். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் கிடச்சா பார்த்துட்டு ஓகே, செத்து போன ஹைப் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களும் சரி, மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த எண்ணத்தோடு போய் படத்தை பார்த்தோம் அப்படின்னா ட்ரெய்லரில் கொடுத்த இம்பேக்ட் படத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்டாட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கார். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், அதாவது ஸ்டாட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கார். அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸோட அங்கே கென்யாவில் ஒரு மிஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வில்லனோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ஹீரோவோட அந்த கேங் சேர்ந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட வில்லன் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம ஹீரோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோவோட பையனை கடத்தி அவருக்கு எதிராக வளர்த்து அவருக்கு எதிராகவே செயல்பட வைக்கிறாரு வில்லன் மோகன் அவர்கள். ஸோ இந்த படத்தில் எனக்கு யாருக்கு என்ன நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு பெருசாக ஹைப் இருந்தது காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் தான். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் எடுத்த படங்களான சென்னை 28, சரோஜா, பிரியாணி, அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வெங்கட் பிரபுவோட படத்துலலாம் என்னென்னா பெருசாக பார்த்திங்கன்னா ஸ்டோரியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக தான் இருக்கும். அது ஸ்க்ரீன் பிளேயில் அவரால் எவ்வளோ தேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தேற்றுவார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாநாடு படத்தை சொல்லலாம். ஜஸ்ட் டைம் லூப் கான்செப்ட் தான். இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா அந்த சிம்பு ஜெயிக்கிறாரா எஸ்.எஸ். சூர்யா ஜெயிக்கிறாரா அப்படின்ற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம்லேயே ப்ளே பண்ணனால பார்த்திங்கன்னா அந்த படம் நமக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. மற்ற எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம பொருட்படுத்தாமல் அந்த படத்தை பார்த்தோம். எனக்கு இருந்தாலும் இடையில கஸ்டடின்னு ஒரு மொக்க படம் கொடுத்தாரு. ஓகே, ஏதோ பாவம் மனுஷன் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாரு, அடுத்த வாட்டி தப்பு பண்ண மாட்டாருன்னு பார்த்தா இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நேரமாக போயிட்டார் வெங்கட் பிரபு அவர்கள். படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஏஜிங். இது சக்ஸஸாக ஃபெயிலியராக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப்னு தான் நான் சொல்லுவேன். என்னப்பா இப்படி சொல்கிற, ஒன்று பாஸாக ஃபெயிலான்னு சொல்லலாம், நீ என்னப்பா ஹாஃப்னு சொல்கிற அப்படின்னா எஸ், ஒரு 75% பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. மீதி இருக்க அந்த 20-25% தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்னொரு விஜய், அதாவது அந்த டிஏஜிங் பண்ண விஜய் பார்த்திங்கன்னா அவர் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. க்ளோஸ்அப்பில் காட்டும்போது ஃப்ரண்ட் சைடில் இருக்க இந்த 2 கண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஏதோ அவர் ஏதோ ஒரு மெழுகு சிலையில் அந்த ஷைனிங் அடிக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கார். அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லையும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஸோ இன்னொரு சீனில் பார்த்திங்கன்னா டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க விஜய் அவர்களை. அதாவது அவர் நடித்த முதல் படமான நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தில் இருந்த அந்த விஜயை பார்த்திங்கன்னா டிஏஜிங் பண்ணி வர வச்சுருந்தாங்க.
அந்த சீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் பேசும்போது அந்த முகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட ஒட்டாமல் ரொம்ப தனியாக தெரியுது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதாவது ஏதோ விஜய் வந்து என்னடா டக்குன்னு அனிமேஷன் படத்தில் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. அவர் டைலாக் பேச பேச அவரோட அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா கண் ஒரு பக்கம் போது, வாய் ஒரு பக்கம் போது, காதுகள் ஒரு பக்கம் போது, எத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏஜிங் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை சுத்தமாக. இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ்ன்னு நினச்சி எடுத்துருவாங்க போல். ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க இந்த சீனை பார்த்தோன்னே. ஓகே, கதைக்குள்ளே வருவோம். ஹீரோவால் வில்லனோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பிரச்சனை என்னென்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட குடும்பம் இருக்குது தெரியாமல் அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷனுக்காக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெடித்து சதறிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்க போகிறாரு. பழி வாங்குறதுக்கு ஒரு ஆயுதமாக ஹீரோவோட மகனே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அவருக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வைக்கிறாரு மோகன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பண்ண வேண்டிய முக்கால்வாசி வேலையை இல்லை மொத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் அப்படின்ற அந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாரு. இவர் சும்மா வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி சொல்லிகிட்ருக்காரு, அவ்வளோதான். ஏய் என் பிளானு அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினான், அவன் என் பிளானு இம்ப்ளிமெண்ட் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறாரு. தவிர இதுக்கு அவர் பெருசாக எஃபர்ட்லாம் எதுவும் போட்ட மாதிரியே தெரில. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் கடத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு பயத்தை மட்டும் கொடு, வேறு எதுவும் கொடுக்காத அப்படின்றாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரே காப்பாற்றுறாரு, இவரே வளர்க்குறாரு, இவரே வந்து லைஃப் கொடுக்குறாரு. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி ஓடுறாரு. இதெல்லாம் ரொம்ப இம்மேச்சூரான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்துச்சு. சத்தியம் வெங்கட் பிரபு அவர்கள்ட்டேருந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நினச்சி பார்க்கல. அதுவும் இல்லாமல் மோகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆக்டரு, இவ்வளோ பெரிய கை. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் ஆண்டவர் இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டாக நின்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசப்படும் அந்த காலத்தில் அப்படின்னு எங்கள் வீட்டிலாம் சொல்லுவாங்க. அவர் குறிப்பாக அவருக்கு ஆக்டிங்காக பேசப்படுறத விட அந்த பாடல்களுக்காக அவர் அசைக்கிற அந்த முக பாவனை என்னவோ அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் பாடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக வந்து இது பண்ணுவார். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மைக் மோகன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க இந்த கோட் டீம். தளபதி விஜய், ஸோ அவரோட ஆக்டிங் பற்றி குறை சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்களில் வந்து பார்த்திங்கன்னா பின்னி எடுத்திருக்காரு. ஓகே, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுற ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கொடுக்குற அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக நல்லாவே இருந்துச்சு. இப்போ கூட இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடிக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்த பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் அஜ்மல், ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொஞ்சம் டீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே, இந்த 4 கேரக்டரில் நான் இந்த 4 பேரில் எதிர்பார்த்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா மம்பட்டியான் பிரசாந்த் அவர்கள் தான். பிரசாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்கும், நல்ல சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி போனேன். ஓகே, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா டீசெண்டாகவே யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் எனக்கு என்னவோ அவரை நல்லா யூஸ் பண்ணியிருந்த மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஸ்க்ரீனுக்குன்னே வைக்கணும், ஒரு 2-3 டைலாக் பேசணும், எமோஷனல் டைலாக் பேசணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர்களை வச்ச மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் பிரபுதேவா அவர்களுக்கும் பிரசாந்த் அவர்களுக்கும் நடக்கிற அந்த சண்டை சீனு, பிரபுதேவா அவர்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீனு, அப்புறம் அஜ்மல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மூலயமா தாக்கப்படுற சீன்ஸு, அதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, தளபதி விஜய் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுகிறேன். ஓகே, தளபதி விஜய் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போனால் வழக்கம் போல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா நமக்கு வந்து அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ண இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இதுதான் அந்த படத்தில் பண்ணிட்டாரு, இதுதான் இந்த படத்தில் பண்ணிட்டாரு, இந்த இதுதான் வருது. இந்த காந்தி அப்படின்ற கேரக்டர் வந்து தனியாகவே எதுவும் பண்ண மாட்டேங்குது ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெங்கட் பிரபு வந்து சார் இப்போ நீ வரீங்க இந்த பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காரு போல். இதை ஏற்கனவே நான் தான் பண்ணிட்டேனே, ஏன் திரும்பி பண்ணீங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல போல். ரெஃபரன்ஸ் சார் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க போல். ரெஃபரன்ஸ் ஃபுல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா படமே இருக்குது. இவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே பார்த்த மாதிரிக்கே, இது இந்த பார்த்த மாதிரிக்கேன்னு தான் சொல்ல தோணுது. தவிர அந்த கேரக்டருக்குன்னு பர்டிகுலராக ஒரு மேனரிசமோ ஒரு
கேரக்டரைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பண்ணல. முழுக்க முழுக்க ரெஃபரன்ஸை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி விஜய் அவர்களோட இன்னொரு கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போக்கிரியில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருப்பார். ஒரு மாதிரி ஒரு அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி திமிரான ஒரு மேனரிசமில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கலாச்சி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி மேனரிசமில் இருப்பார். அந்த மேனரிசத்தை எப்படி மேனரசம் பண்ணுறது அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் காமிச்சிருக்காரு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போக்கிரி கேரக்டரைசேஷன் சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த இன்ட்ரகேஷன் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து விஜய் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான். சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு எம்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. ரஷ்யாவில் போய் தேடி கண்டுபிடிச்சி விஜய் அவர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போவே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் அவர்கள் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாத மேட்ச்சு. அதை பற்றி நான் பேச விரும்பல. இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு வந்து இது பண்ணும் மழுகடிக்கும் அப்படின்றதுக்காக தோனி அவர்களோட முகத்தை காமிச்சு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். என்னென்னா அந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியமில் நடக்குது. சும்மா ஏதோ வெட்டவெளி ஏதோ லோக்கல் டோர்னமெண்ட்டு கிரிக்கெட் கிரவுண்டில் சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்டு அந்தரத்தில் ஏறி சண்டை போட்டுட்ருக்காங்க. தோனி வந்து அப்படியே தளபதி பைக்கில் அங்கேருந்து இங்கே தாவறதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே போகிறாரு. சத்தியமாக புரியல. ஏன்னா ஐபிஎல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு. அங்கே என்ன நடந்தாலும், அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிவிடுவாங்க. எங்கே ஈவெண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்ல்டுலேயே ஒரு பெரிய லீகாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க நம்ம ஃபிலிமுக்கு பயன்படுத்துகிற கேமராவை விட அந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேப்சர் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கேமரா வச்சுருப்பாங்க 360 டிகிரியில். என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும் தெரியும். இவங்க பார்த்து அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அதுதான் ரொம்ப மனக்கசப்பாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல். கேட்கவே மனசு வருத்தமாக இருக்குது. அனிமலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் தேடி எடுத்த படம் தான். ஆனால் அந்த படத்துலேருந்தே தேடி ஒரு சீனை உருவி வச்சுருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். அதாவது ஒருத்தர் செத்தா ஒருத்தர் செத்தா இன்னொருத்தர்னு க்ளோன் ஃபேக்ட்ரியை உருவாக்கி நடத்திட்டுருக்காரு. கடைசியில் நம்மளை க்ளவுனாக மாற்றி அமைச்சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோர்த்திக்கு பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. சுத்தமாக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லை, ஒட்டவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சாங் வச்ச இடங்கள். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஃபஸ்ட்டு சாங் விசில் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கரெக்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து விஜய் அவர்களை, அதாவது இந்த ஜீவன் அப்படின்ற விஜய் அவர்களை கூட்டிகிட்டு வந்த அப்புறம் பையன் அப்பா ஃபேமிலி தங்கச்சி எல்லாம் ஒன்று சேரும்போது அந்த சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற அந்த பாட்டு வருது. ஸோ அது அந்த சீனுக்கு வந்து நல்லா செட் ஆச்சு. கொஞ்சம் எமோஷன் கனெக்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மலை வந்து பார்த்திங்கன்னா மட்டை பண்ணிவிட்டு கீழே வராரு. கீழே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அந்த ஹீரோயினுக்கும் தெரியாமல் கேட்குறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சாங்குக்கு அப்படின்றாரு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாங்குக்கு போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனை வந்து மட்டை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இப்படி திரும்புகிறாரு. மட்டன் ஒரு சாங் வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நடு வீட்டில் போட்டுட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 2 பணத்தை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தக்கான்னு ஏறி குதிச்சு ஆடிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுத்தமாக இந்த சாங் இப்போ ஏன்டா இங்கே வருது அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்க தோணுச்சே தவிர அந்த சாங்கில் விஜய் ஆடுற டான்ஸாக இருக்கட்டும், விஜய் பண்ணுற ஒரு மேனரிசமாக இருக்கட்டும், எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 சாங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க தோணல. அதுக்கு காரணம் அந்த சாங்ஸ் வைக்கப்பட்ட பிளேஸ்மெண்ட். இன்னொன்று, இந்த படத்தை நமக்கு எப்படி போனி பண்ணாங்கன்னா இவங்க கேமியோ இருக்குது, அவங்க ஒரு சீனில் வராங்க, இவங்க ஒரு சீனில் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேமியோலாம் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த கேமியோ ரோல் அப்படின்னு வருதுன்னா அது வந்து கதையில் ஏதாவது ஒரு மாற்றமாக இருக்கணும். இல்லை ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கெஸ்ட்டாக வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த படத்தில் வர கேமியோலாம் ஏன் இந்த கேமியோ எதுக்கு இவங்க வராங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சே தவிர யாருமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாகவோ ஆச்சரியமாகலாம் பார்க்கல. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் தெரியும்.
அண்டு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோகன் அவர்களை வந்து பார்த்துக்க சொல்லுவார். அது எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தையாக இருக்கும்போது பக்கத்து பஸ்ஸில் ஐஸில் போயிட்டு வந்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி மோகன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே அவர்கள் கையை கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பேசணுன்னா சரிம்மா போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு, நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க போங்க, அது வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த முக்கியமான வேலையை தளபதி முடிச்சுட்டு வந்து திருப்பி அந்த இடத்த கேட்டால் எஸ்கே அவர்கள் கொடுத்துருவாரா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓரளவு ப்ரெடிக்டடாக இருந்தாலும் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் படம்னா எப்படி இருக்கும், பீஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் கற்றுனாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு தளபதி விஜய் அப்படின்னு போட்டப்போ மட்டும்தான் எல்லோரும் கற்றுனாங்க. அப்புறம் கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா தலை தோனி வந்ததுக்கு கற்றுனாங்க. அப்புறம் நீ யார் ஃபேன் அப்படின்னு கேட்பாங்க, அந்த சீனுக்கு கற்றுனாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு தளபதி படம் இவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்த்தது என் வாழ்க்கையிலே இதான் முதல் முறை. இந்த படத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப மௌனத்தை கையாண்டி உக்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது ஏஐ டெக்னாலஜி வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து காட்டுறாங்க. நீங்கள் வந்து ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, ஒரு நற்குணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வி மிஸ் யூ எஸ்பிபி சார், வி மிஸ் யூ வாலி சார், வி மிஸ் யூ பவாதாரி மேம்னு போட்டு நீங்கள் வி மிஸ் யூ கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோட மிஸ் யூ போட்டுக்கலாம். அவரை வேணாமே, அந்த மனுஷனை ஏன் இப்படி ஏஐ பண்ணி கொண்டு எடுத்தீங்க அப்படின்னு தெரியல. விஜய் அவர்களை வச்சு ஏஐ பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செட்டே ஆகலை. அதாவது ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மாதிரி இருக்கார், ஒரு ஃப்ரேமில் ஏதோ கொஞ்சோண்டு விஜயகாந்த் மாதிரி இருக்கார், இன்னும் ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பும்போது அஜித் மாதிரி இருக்கார், இன்னும் ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோ ஒரு கேப்டன் மாதிரியே இல்லை, ஆனால் அவர் தான் கேப்டனு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறார் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரோட வாய்ஸு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒருத்தர் வாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு விஜயகாந்த் அவர்களோட வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏஐலே எடுத்துக்கலாமே, ஏஐலே இவ்வளோ நல்ல சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சே நீங்கள் அவரோட வாய்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படிலாம் நம்ம பரிதாபங்கள் கோபி அண்ணனை கூப்பிட்டு கூட மிமிக்ரி பண்ண வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லாவே விஜயகாந்த் அவர்களோட வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா மிமிக்ரி பண்ணுவார். ஓகே, வேறு யாராவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கூட வச்சு பண்ணிடலாம். ஏன் சின்ன ஒரு மீம் பேஜ் வச்சு மீம் போடுற மீம் க்ரியேட்டர்ஸு அந்த அளவுக்கு அந்த ஏஐ சாஃப்ட்வேரை அழகாக யூஸ் பண்ணி சின்ன ஒரு போஸ்ட்டுக்குமே அவ்வளோ அழகாக மனக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு இந்த டெக்னாலஜி வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ பண்ணதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாத சீன். சும்மா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் சீன் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வி மிஸ் யூ கேப்டன் வேறு போடுறாங்க. என்ன கொடுமையாக போகும். அதாவது வெங்கட் பிரபுவோட படங்கள் அப்படின்னாலே பிரேம்ஜி அவர்களோட கேரக்டரைசேஷனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோடையே கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அந்த கஸ்டடி படத்தில் மிஸ் ஆகிட்டார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட மற்ற எல்லா படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோடையே அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அவருக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லாவே டீசெண்டாகவே பண்ணுவார். ஹீரோவோட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குரூப்பில் டூப் மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவரும் இந்த படத்தில் கேமியா தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொத்த சீனே அவரது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 5 நிமிஷம் தான் வருது. The game is over, but only when I say it's over.